வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பரம்ஜி பார்வையாக திருமணங்களும் திருமண முறிவுகளும் பற்றி எனது எண்ணத்தில் உதித்த சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணியதன் விளைவு என்று சொல்லலாம். திருமணங்கள் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகின்றன என்று சொல்லப்பட்டாலும் அந்த திருமணங்கள் எல்லாமே வெற்றியாக அமைந்து விடுவதில்லை என்பதற்கு பல உதாரணங்களை நாங்கள் சொல்லலாம். அதுவும் முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்படும் சில திருமண முறிவுகள் பற்றி இங்கு பார்க்கலாம். அந்த திருமண முறிவுகளை தடுக்கலாமா என்று எனது எண்ணத்தில் வரும் கருத்துக்களை உங்களுடன் சொல்ல இருக்கின்றேன். கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, சோஃபி ட்ரூடோ அவர்களது திருமணம் 18 வருட காலங்களுக்கு பின் முடிவுக்கு வந்தது. அந்த திருமண முறிவு உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஏனெனில் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு இளம் கதாநாயகன் போன்ற தோற்றமுடையவர். அவரது மனைவியும் அழகிய மனைவி. அவர்கள் இருவரும் இந்த சமூகத்திலே நல்லொரு அந்தஸ்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உலக மக்களால் பார்க்கப்பட்டவர்கள். அவர்கள் மிக அன்பாக குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கையிலே திடீரென்ற அந்த முடிவு 2 வருடங்களுக்கு முன் வந்த பொழுது எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். இவர்களுக்கா இவ்வளவு அன்பாக இன்பமாக வாழ்வதாக நாங்கள் எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு இடையிலா இந்த மன முறிவு என்ற அந்த கேள்வி எழுந்தது. இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் அந்த மன முறிவு தமிழ் திரையுலகம் சார்ந்தது என்பது பொதுவாக எங்கள் எல்லோருக்கும் தெரியும். முதலாவது திருமண முறிவு தனுஷ் என்ற நடிகரும் அவரது மனைவியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகளுமான ஐஸ்வர்யாவின் அந்த திருமணம் கூட 18 வருடங்களுக்கு பின் முடிவுக்கு வந்தது. இன்று சில நாட்களுக்கு முன் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் ஏ.ஆர். ரகுமான் அவர்களது சகோதரியின் மகனுக்கும் சைந்தவி என்ற ஒரு அழகிய இளம் பாடகிக்கும் இடையில் 11 வருடங்களுக்கு முன் நடந்த அந்த திருமணம் கூட முடிவுக்கு வந்தது. இதை பலர் பல வகைகளிலே காரணங்களை சொன்னாலும் அது எந்த வகையில் தங்களது மன வாழ்க்கை முடிவுக்கு வந்தது என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் இந்த 3 தம்பதியினரும் தங்களது மனமுறிவை பற்றி மிக கண்ணியமாக பொது வெளியிலே தாங்கள் பிரிந்து போவது பற்றி சொல்லியிருப்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனெனில் பொதுவாக மனமுறிவுகள் நடக்கும் பொழுது கணவன் மனைவியை பற்றியும் மனைவி கணவனை பற்றியும் குறை சொல்லி மற்றவர் மேல் பழியை போட்டு தங்களது மனமுறிவுக்கு காரணத்தை சொல்வதுண்டு. ஆனால் இந்த மூவருமே ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் தனுஷ், ஜி.வி. பிரகாஷ் போன்றவர்கள் கூட தங்களது மனமுறிவை கண்ணியமான முறையிலே அறிவித்ததை நாங்கள் வரவேற்க வேண்டும். பொதுவாக மக்களின் பார்வைகளில் பட்டுக்கொண்டிருக்கும் இந்த பிரபலங்களின் மனமுறிவுகள் நிச்சயமாக எல்லோராலும் பேசப்படும். ஜஸ்டின் ட்ரூடோ, சோஃபி அவர்கள் அந்த மன வாழ்க்கையிலிருந்து மிகவும் சுலபமாக வெளியேறி தனக்கு ஒரு விருப்பமான ஒருவருடனான வாழ்க்கையை ஆரம்பித்து இருப்பதாக கூட இப்பொழுது செய்திகள் வர ஆரம்பித்து விட்டன. ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ் திரையுலக முன்னணிகள் தனுஷ், ஜி.வி. பிரகாஷ் போன்றவர்களது வாழ்க்கையை பலர் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணம் என்னவெனில் அவர்கள் நட்சத்திரங்களாக ஜொலிப்பவர்கள். அவர்களது வாழ்க்கை போல் தங்களது வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்று பலர் எதிர்பார்க்கின்றார்கள். அவர்கள் அடைந்த அந்த வாழ்க்கையை மிகச் சிறப்பாக அனுபவித்துக் கொண்டிருக்க முடியாமல் இவ்வாறு தங்களது வாழ்க்கை உறவுகளை முறித்து கொண்டு அந்த உறவின் வெளிப்பாடாக கிடைத்த அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை இவர்கள் பாதிக்கின்றார்கள் என்று பலர் பொது வலைத்தளங்களிலே சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது என்று சொல்வதன் காரணமே இந்த மண்ணிலே மக்கள் வாழும் காலம் வரையில்
தலைமுறை தலைமுறையாக எங்களது பெயர் நிலைத்திருக்க போகின்றது என்று சொல்வதால் அந்த மன வாழ்க்கையை இன்பமாக அமைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளைகள் எங்களுக்கு கிடைக்கும் பட்சத்திலே அவை இன்பமான ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த வாழ்க்கை நிச்சயமாக கிட்டத்தட்ட 90% மேலாக சொர்க்கத்தில் நிச்சயமாக்கப்பட்ட திருமணமாக இருக்காது என்ற வகையில் தான் வாழ்க்கை அமைந்துவிடும். திருமணம் முடித்து ஒரு 30 வருட காலங்களுக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதுதான் அந்த திருமண பந்தத்தின் தாற்பயம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும் பட்சத்தில்தான் ஒருவர் ஒருவர் உதவியாக, அதுவும் முதுமையிலே தனிமையை போக்குவதற்கு அவர்களது துணை தேவைப்படுகின்றது. 30 வருடங்களுக்கு மேலாக அந்த திருமணத்தை கொண்டிருப்பவர்கள் கூட பிரிந்து போவதை கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதற்காக காரணங்கள் என்ன என்று சொல்லி கூட நாங்கள் எண்ணுவதுண்டு. பொதுவாக திருமணம் முடித்த தம்பதிகள் தங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்லும் காலங்களிலே பல விதத்தில் பலருடனான அறிமுகங்கள் ஏற்படுகின்றன. அந்த அறிமுகங்கள் பலருக்கு வாழ்க்கையை புரட்டி போடும் அனுபவமாக வந்து விடுகின்றது. அதில் ஒன்றுதான் இந்த மனமுறிவு. திரைப்படத்துறையை பொறுத்த அளவிலே அதற்கான சந்தர்ப்பங்கள், அதாவது பலருடனான அறிமுகங்கள் கிடைப்பதற்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஒருவர் திருமணம் செய்வதற்கு பல தெரிவுகள் இருக்கின்றன. அதில் ஒன்றை தெரிவு செய்து மனம் முடிப்பது அந்த சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், நிச்சயமாக நாங்கள் அந்த திருமணம் எனக்கு திருமணமாக வாய்த்தவர் இறைவனால் அல்லது இயற்கையால் எனக்கு அளிக்கப்பட்ட ஒரு வரம் என்று சொல்லி எங்கள் இதயத்திலே, எங்கள் ஆன்மாவிலே பதிய வைத்துக் கொண்டோமாக இருந்தால், யாராவது உங்கள் திருமணம் பற்றி எண்ணும் பொழுது உங்கள் கணவனோ மனைவியோ இயற்கை தந்த வரம் என்று சொல்லி உங்கள் ஆன்மாவிலே பதிய வைத்துக் கொண்டீர்களாக இருந்தால், நிச்சயமாக அந்த சபல புத்திகளை நீங்கள் மிக சுலபமாக வென்றுவிடலாம் என்பது எனது கருத்து. எத்தனை வருடங்கள் தம்பதிகளாக வாழ்ந்திருந்த பொழுதும் அந்த திருமண வாழ்க்கை வெற்றி பெற்றதா என்று எதை கொண்டு சொல்லலாம் எனில், கணவன் மனதில் அல்லது மனைவியின் மனதில் எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் இந்த கணவனை அல்லது மனைவியை தனக்கு உறவாக, மனைவியாக, கணவனாக அடுத்தடுத்த பிறவிகளில் வர வேண்டும் என்று சொல்லி எந்த கணவனோ அல்லது எந்த மனைவியோ எண்ணுகின்றாரோ அதுதான் வெற்றி பெற்ற திருமண வாழ்க்கை என்பது எனது அகராதியில் இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு, பரம்ஜியின் பார்வைகள் வாழ்க்கையை நாங்கள் இன்பமாக அமைத்துக் கொள்வதற்கு, மன அமைதியுடன் வாழ்வதற்கு ஏன் என்ற கேள்வி எங்களுக்குள் தேடல்கள் இருக்க வேண்டும். அந்த தேடல்கள் இருக்கும் பட்சத்திலேதான் அதற்கான பதில்கள் நாங்கள் தேடிக்கொள்ளலாம். வாழ்க்கையை இன்பமாக அமைதியாக வாழ நாங்கள் அமைத்து கொள்ளலாம் என்பது எனது நம்பிக்கை. அந்த வகையிலே நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுவரை நேரமும் பரம்ஜி பார்வையில் என்ற எனது இந்த பதிவிலே திருமணங்கள் பற்றி எனது கருத்துக்களை செவி சாய்த்தமைக்கு நன்றியை சொல்லி, இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன். வணக்கம்.